இது வரைக்கும் நீங்கள் என்னப்பா பெருசாக பண்ணியிருக்கீங்க? ஒரு சைக்கிள் தானப்பா கேட்குறேன். டேய், உனக்காக தானடா இந்த வீடு. அங்கே பார், 50,000 ரூபா செலவு பண்ணி உனக்காக ஸ்டடி ரூம் கட்டுறேன். படிக்கிற வயசில் படிடா. சைக்கிள் எப்போ வேணா ஓட்டலாம். இவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, அம்மாட்ட கேட்டு பார்ப்போம். அம்மா, அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா என்ன சொன்னாரு? ஓ, அப்பாவே தேவலாம் போல. சரி, ஸ்கூலில் கேட்குறாங்கன்னு சொல்லுவோம். ஸ்கூலில் எல்லாரையும் சைக்கிள் வர சொல்கிறாங்கப்பா. ஏய், ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு சைக்கிள்? சரி வேணாம், மாட்டிக்கு போ. சார் எப்படி ஹேர் கட் பண்ணோம்? அண்ணா ஸ்டைலாக விட்டுங்கண்ணா. நீங்கள் அரங்க கட் பண்ணுங்க. அப்பா அப்பா ஏய் உட்கார்ற. அப்பா, இந்த சட்டை ரொம்ப லூஸாக இருக்குப்பா. ஏய், வளர பையன்டா, எல்லாம் சரியாயிரும். பா, தீபாவளி சட்டை படாஸ் கூட வேணாம்ப்பா, ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கப்பா. ஏய், எவ்வளோ தானே செலவு பண்ணுறது? அப்போல்லாம் எங்கள் அப்பா இதை கூட வாங்கி கொடுத்ததில்ல தெரியுமா? சரிப்பா, இதே ஓகே. அந்த ஏரியாவில் சைக்கிள்னாலே நான் தான் மாஸ். ஏரியாவையே தெறிக்க விடுற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு கேங். ஆனால் என் லைஃப்குள்ளே ரேஸ் வந்ததுக்கு காரணம் ஒரு லவ். ஆக்சுவலாக நான் ஃபாத்திமாவை சூஸ் பண்ணல. அவள் காதல் என்னை அடிச்சிச்சு. பொதுவாக காதலை தேடி அனுப்ப முடியாது. அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலை கீழே போட்டு திருப்பணும். ப்ரோ, என்ன பிரச்சனை ப்ரோ? எதுக்கான ஆச்சுங்க ஆக்சுவலி? பாலா, மொட்டை பாலா. ஓகே, அது ஏன் ஆளு ப்ரோ. ஃபஸ்ட்டு யார் அந்த பொண்ணு லவ் பண்ணுறலாம் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக அந்த பொண்ணு யார் லவ் பண்ணுறோம் அதான் முக்கியம். அது உன்னோட பெரிய பொண்ணுடா ப்ரோ. நான் சிம்பு ஃபேனு. ஐயோ, அடிங்க. இவன் அடிப்பான் போல, வேறு மாதிரி டீல் பண்ணுவோம். ஒத்துக்கிறேன் ப்ரோ, என்னால் உங்களை அடிக்க முடியாது. வேணா அவங்க கூட ரேஸ் போகிறீங்களா? இரு, என்னது ரேஸா? என்ன பாலா? மொட்டை பாலா, உங்கள் அண்ணன் சைக்கிள் எடுத்துட்டு வாடா. பொண்ணும் எனக்கு தான், கன்னும் எனக்கு தான். பாலா, சின்ன பெண்ட தோத்துற போற. அடிங்க, மூஞ்ச பாரு. அஸ்வின், ரெடியா? மெதி வேகமா மெதி. ஐயோ பயமா இருக்கே. டேய், இன்னும் ஸ்கிட்ல அடிக்கிறான். புட்றா அவனை. போடா போடா, புட்றா அவனை. டேய், மறுபடியும் ஸ்கிட்ரா. டேய், புட்றா அவனை முதல்ல. புட்றா. ஏமாத்துறா, ஓடுறா. போடா போடா போடா, ஜெயிக்கலாம் வேணாண்டா. தூக்குடா அவனை, இடிச்சிடுறா மொட்டை. ஐயோ, நான் மொட்டை இப்படி பண்ணிட்டேடா. கை போச்சே. தலைவா, நீ தான் சைக்கிள்லயே கலக்கிற. வண்டி மட்டும் கிடைச்சிச்சுன்னா. அது என்ன ஒரே விஷயந்தான் பண்ண தோண்டுச்சு. ஃபஸ்ட்டு சாவியை போடணும், நெக்ஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியரு, அப்படியே மெதுவாக கிளச்சை விட்டு ஆக்சலேட் பண்ணால் வண்டி மூவ் ஆகும். போட போட, சூப்பர்ரா, போட போட போட. டேய், இப்போ செகண்ட் கியராக பார்த்து போகிற. ஏய், வண்டிலாம் ஓட்டுறான் எப்பட்றா? அடுத்து தேர்ட் கியர். ஏய் சூப்பர்ரா, பக்காடா. ஏய் சாவியவும் காணோம், இங்கே வண்டியவும் காணோம். ஐயோ அப்பா, அப்பா நான் வண்டி ஓட்டிட்டேன்லப்பா, எனக்கு ஒரு வண்டி வாங்கி தாங்கப்பா. பா, அதுக்கப்புறம் என்ன மச்சான், வண்டியே தொட்டிருக்க மாட்டியே? இல்லை, அன்னைக்கு ஒரு நாள்
என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏய் இல்லைடா, என்ன அன்னைக்கு அடிச்சதே மனசில் வச்சுட்ருக்கியா? பசங்களுக்கு இந்த காலத்தில் கோவம் மட்டும் வந்துடுது. எங்கேயாவது போய் விழுந்துட்டீனா? சரி, வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்புக்கு வண்டியை உருட்டியே கொண்டு போய் வேலை பார்த்து உருட்டியே கொண்டு வரணும். உனக்கு வண்டி எப்பப்போ தேவைன்னு எனக்கு தெரியும். அப்பப்போ நானே தருவேன். சரியா? போ, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. டே, இனிமே எங்கள் அப்பா வண்டி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நீ ஆளை பைக்கில் தான் பார்க்க போகிறோம். சில பேரை பார்க்கும்போது தான் நம்ம லைஃப்பில் நம்ம யாராக ஆகணும்னு தோணும். இவர் தான் ராபின். டிவிஎஸோட ஃபார்மர் ரேசராக இருந்தார். பைக்கு, ரேஸு, ராபின் இந்த 3 விஷயத்தையும் அஸ்வினோட வாழ்க்கையில் இணைக்கிறது இந்த மெக்கானிக் கடை சிவா. இந்த மெக்கானிக் கடை சிவாவை பற்றி சொல்லணுன்னா நாடி, நரம்பு, ரத்தம் இது எல்லாத்துலேயும் பைக் வெறி ஊறி போன ஒரு ஆள். அந்த ஏரியாலே அவர் தான் பெஸ்ட் மெக்கானிக். ஆனாலும் அந்த கடைக்கு வர எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ, இந்த தடவை என்ன பண்ண போகிறாரோ? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேண்ணே. இந்த ஒரு டைம் பார்த்து பண்ணிக்குண்ணே. ஒரு வண்டி எப்படி வச்சுக்கணும் தெரியுமாடா? இந்த வர இதான் வண்டியோட இதயம். அதில் ஊற்றுற போகிற ஆயிலு அதான் ரத்தம். இன்னைக்கு செத்தம். போயிடு. ஓ ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நான் அப்படியே தள்ளினே போயிடுறேண்ணா. ஏய், இந்த ஏரியாலே நான் தான் ஹை குவாலிட்டி மெக்கானிக்கு. ஒரு பைக்கில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் தொட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம்டா. இதை தெரிந்து பாரு, நரம்ப கீழே குனிஞ்சு பாரு. பாருடா, இதான் சோக்கு, தொண்டைக்குழி தெரிதா? கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒன்று தானே டாக்டர்? ஏன்னா நீங்கள் மனுஷனுக்கு பார்க்குறீங்க, நான் மிஷினுக்கு பார்க்குறேன். அவ்வளவு தானே? நான் வேணா டாக்டர் சிவா மெக்கானிக் அப்படின்னு போட்டுமா டாக்டர்? பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க பிரதர், டைம் ஆகுது. பிடிக்கல போல இருக்கு. ஏய், இது வந்து பாடுறா. அண்ணா என்னடா? ஒன்றும் இல்லை, நம்ம பையன் தான் நான் வேலைக்கு கூட்டின்னு வந்துக்கிறேன். இந்த போர்டில் இருக்க டூல்ஸ் பேர்லாம் எழுதினு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். அவனுக்கு ஏதை படிக்க தெரியாது தானே இங்கே கூட்டின்னு வந்துருக்கிறேன். இங்கே உனக்கு பிழைக்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏய் வேடா, நம்ம பாலான கடைக்கு போகலாம். இவர் விட்டா டிகிரி இல்லைங்க. போடா, அவனை வண்டிகள் விடுவான். ஏய், இந்த மாதிரி இன்ஜின்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இருக்கும்போதே கற்றுக்க. அண்ணே, கஸ்டமர் ஆண்ட பண்ணுறதே என்கிட்ட பண்ணாதானே. நீங்கள் இப்படியே பண்ண நானும் வேலையை விட்டு போயிடுவேன். கற்று வச்சுக்கிட்டே போதும்ண்ணா. சை, எவனுக்குமே கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லடா. இவரோட பைக் வெறியை தாங்காமல் ஊரே ஓடும்போது அங்கே ஒருத்தன் ஆர்வத்தோட கால் பதிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ணே, நான் கேட்குறேண்ணே, என்னதுண்ணே இது? வாடா செல்லம், நான் ஒன்று சொல்லி தரேன்டா. இது என்ன தெரியுமா? இதான் கிராங்கு. இது என்ன தெரியுமா? இதான் ஸ்பேனர். இது என்ன தெரியுமா? இதான் டேங்கு. கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் லைஃப் ஃபுல்லாகவே பைக்காக இருந்துச்சு. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. அப்பா யாரும் இல்லை. அண்ணா, ஒன்றா கேம்ண்ணா. ஃபர்ஸ்ட் பொண்ணியடா. டேய், இந்த செவத்துல எல்லாம் ஏதாவது ஒட்டின்னு இருந்த? என்னடா பெண்ணில் வந்தது இங்கே வந்துச்சு? என்ன மறைகிறாரு? இவர் வண்டி போல. அண்ணா, இது என்னதுண்ணா? ப்ரெஷர் செக்கரு. அப்புறம் இது கேண்டில் ஃபில்டரு. இது டர்போ சைலன்சரு. இது ஸ்பெண்டரு. ரிமோட்டியாண்ணா, குட்டியா இருக்குது. அண்ணா, இது என்னதுண்ணா? என்ன பெரிய தொல்லையா இருக்கு. சொல்லுங்கண்ணா, எங்கண்ணா போறீங்க? சொல்லுங்கண்ணா. அண்ணா, டேய் இருடா. அண்ணா, அண்ணா. டேய் இருடா. இவன் என்னடா பெரிய சந்திரமுகியா இருப்பான் முடியா? உனக்கு என்னடா பைக் மேலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு? என்ன மாதிரி பெரிய மெக்கானிக்கல் ஆயிடுறியா? நான் எனக்கு ரேஸில் தானே இன்ட்ரெஸ்ட்டு. ஆஹா, உனக்கு மெக்கானிக்கல் அருமை தெரியல. சரி, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு மோட்டார் ஜீப்பில் சேர்த்து விடவா? அண்ணா, அங்கே சேர்ந்து முடியுமாண்ணா? ட்ரைனிங்க்கு உங்கள் அப்பா காசு கொடுப்பாரா? சரிண்ணா, நான் கேட்டு பார்க்குறேன். என்ன சார், இன்னைக்கு என்ன கேட்க போகிறீங்க? அப்பா, இப்போ பைக்லாம் வேணாப்பா. ஜே,
இப்போ தானே உனக்கு அப்பாவோட கஷ்டமே புரிஞ்சிருக்கு. அண்ணா 10th முடிச்சுட்டு பைக் ரேஸ் கோச்சிங் போட்டாப்பா. ஏய் என்ன சொல்கிற? பைக் ரேஸா? அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானப்பா. இப்போ 10th படிக்கிற இந்த வயசுல தான் படிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம்டா. 10th முடிச்சுட்டு தான்ப்பா. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ போய் படிக்கிற வேலையை பாரு.